சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய தமிழர் பகுதியில் எப்படி இந்த கலாச்சாரங்கள் சீர்குலைக்கப்படுதுன்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது 2 தகவல்கள் இப்போ நடந்திருக்குது. அந்த விஷயங்களை பற்றி தான் கதைக்க போகிறோம். இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் ஒரு சகோதரர் தன்னுடைய சகோதரிக்கு செய்யக்கூடியாத ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வவுனியா மாவட்டத்தில் பல்வேறுபட்ட கலாச்சார சீரழிவுகள் நடக்குது. ஸோ அது சம்மந்தமான ஒரு தகவலை உங்களுக்கு வழங்குறதுக்கான ஒரு இதாக தான் நாங்கள் இதை பயன்படுத்த போகிறோம். இந்த யூடியூப் சேனல் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இதுக்கு முதலான வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது யாரையாவது உங்களுக்கு நண்பர்களை பார்க்கணும்னு சொன்னால் அவர்களை உங்களுக்கு சந்தித்து வைக்கிறத நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் எங்களுடைய சமூகம் சார்ந்த கருத்துக்களை உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலாக வழங்குவோம். அந்த அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குது. எல்லாருமே பார்த்து கூச்சப்படுற அளவுக்கான ஒரு தகவல். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 சகோதரிகளும் ஒரு சகோதரனும் இருந்திருக்காங்க. அதில் இந்த சகோதரிகளுடைய அம்மா அப்பா பெற்றோர் குறிப்பிட்ட காலங்களுக்கு முதல்ல இறந்ததால் அந்த 2 சகோதரிகளையும் ஒரு ஆதரவற்ற இல்லத்தில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த 2 சகோதரிகளில் ஒரு சகோதரி இறந்துட்டா. இதை பார்த்த அவருடைய சகோதரன் தனிமையில் தன்னுடைய சகோதரி அங்கே இருக்கிறான்னு சொல்லி தான் கூட்டிக் கொண்டு செல்வதாக கூறி, அதாவது விடுமுறை அடிப்படையில் கூட்டிகிட்டு போவாங்க தானே, ஸோ அப்படி கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி ஜாழ் நகருக்கு பக்கத்தில் இருக்க தன்னுடைய ஊருக்கு அந்த பிள்ளையை தன்னுடைய சகோதரியை கூட்டிகிட்டு போயிருக்கார். அதுக்கு பிறகு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு சகோதரியை எங்கள் ஆதரவற்ற அந்த இல்லத்தில் கொண்டே திருப்ப ஒப்படைச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த சகோதரியினுடைய நடத்தைகளில் சில மாற்றங்களை அந்த ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிர்வாகிகள் கவனிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த பிள்ளை கொஞ்சம் வித்தியாசமாக செயற்படுறாவேன்னு சொல்லி அவாவை இடத்துல தனிமையில் விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்க சில திடுக்கிற தகவல்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இது தமிழர் பகுதி மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் தமிழர்கள் எல்லாரையுமே ஒரு கூச்சமடைகிறது, ஒரு வெறுப்புத்தன்மை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுது. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளை சொல்லியிருக்காங்க, அந்த சகோதரி 34 வயசு சகோதரின்னு சொல்லப்படுது. அந்த சகோதரி சொல்லியிருக்கிறா, தன்னுடைய சகோதரன் தன்னை அந்த வீட்டுக்கு அழைச்சி கொண்டு போய் தனக்கு போதைப் பொருட்கள் எல்லாம் வழங்கி போதை ஊசிகள் எல்லாம் வலுக்கட்டாயமாக வழங்கியதாகவும், அதற்கு பிறகு சில குழு நபர்கள் அண்ணாவினுடைய அதாவது சகோதரனுடைய உதவியோடு தங்களை சித்திரவதை செஞ்சதாகவும், அதன் பிறகு தன்னை துன்புறுத்தல் செயற்பாடுகள், பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் இப்படியெல்லாம் தன்னை செயற்படுத்தியாக அவள் சொல்லியிருந்தவா. இதை கேட்டோன்னா அந்த நிர்வாகிகள் உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. வைத்தியசாலையில் வைத்திய நிபுணரும் இது சம்பந்தமான செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கார். அப்போ அந்த சகோதரி உண்மைக்குமே துன்புறுத்தப்பட்டுள்ள காயங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கார். சகோதரன் ஊடாகத்தான் இந்த செயற்பாடுகள் நடந்திருக்கின்றது உறுதிப்படுத்தப்பட்டதால் உடனடியாக அந்த சகோதரர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இலங்கை மக்கள் மத்தியில் வந்திருக்குது. என்னென்னு சொன்னால், ஒரு காலத்தில் கலாச்சாரம் என்று சொன்னாலே அது யாழ்ப்பாணம் தான் இருந்தது. அதாவது உலகெங்கிலும் தமிழ் மக்கள் இருந்தாலும் யாழ்ப்பாணம் கலாச்சாரத்துக்கு ஃபேமஸான ஒரு இடமாக தான் இருந்தது. எல்லாருமே ஜாப்பான தமிழர்களை பாருங்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க, பண்பாட்டான ஆக்கள் இப்போயும் தமிழை கட்டி காக்குறாங்கன்னு சொல்லி இருந்த காலம் போய் இப்போ எங்களோட யாழ்ப்பாணத்தில் இப்படியான செயல்கள் நடக்கிறது எங்களுடைய கலாச்சாரத்துக்கு மிகப்பெரிய இழிவுகளை ஏற்படுத்துகிறதா இருக்குது. போதை பழக்கங்கள் இப்படியான செயற்பாடுகள் இப்போ தலை தூக்கி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வவுனியாவில் இதே மாதிரி ஒரு சம்பவம் தான், இதோட தொடர்புடைய சம்பவம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மோட்டார் சைக்கிளில் கொண்டு போயிருக்காங்க. ஒரு இடத்துக்கு போய் கொண்டு கேட்க ஒரு 3 நபர்கள் தங்களுடைய முகத்தை மறைச்சி கொண்டு, அதாவது துணிகளால் மறைச்சி கொண்டு அந்த தாயை என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பைக்கால் மறித்து இறங்குன்னு சொல்லி அந்த குழந்தையை பறித்து குழந்தையினுடைய கழுத்தில் கத்தியை வச்சு உன்னுடைய நகைகள் எல்லாத்தையும் தான் சொல்லி வெறுட்டி அந்த நகைகளை பறிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3.5 பவுனுக்கு மேலே அந்த தாயிட்டேருந்து பறிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பைக்கையும் பறிச்சுட்டு இந்த தாயையும் பிள்ளையும் நடத்தி வீட்டுக்கு அனுப்பி போட்டு பைக்கையும் கொண்டு போய் வேறு ஒரு இடத்துல விற்றுருக்காங்க. ஸோ இந்த தாய் போய் காவல்துறையிடம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. அதுக்கு அதன் அடிப்படையில் 3 நபர்கள் 34, 35, 32 வயது மதிக்கத்தக்க 3 நபர்கள் காவல்துறையால் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இவருடைய நகைகளெல்லாம் கடையில் கொண்டு போய் விற்பனை செய்யப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலதிகமாக 2 பெண்டன்கள், ஒரு லேப்டாப் என்றது கைப்பற்றப்பட்டிருக்குது. இதுவும் வேறு வேறு இடங்களில் திருடப்பட்டதுன்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ இந்த களவு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மைக்குமே ஒரு குடும்பம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுதுன்னு சொன்னால் வேறொரு ஆள்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடலாம். இல்லைன்னு சொன்னால் உண்மைக்குமே
தர்மம் பெற்றாவது சாப்பிடலாம். ஆனால் அப்படி இவர்கள் தங்களுடைய குடும்பத்துக்காக திருடாமல் இப்படியான நபர்கள் வந்து போதைப் பொருட்களுக்காகவே திருடுற ஒரு வழக்கத்தை கொண்டிருக்காங்க. போதைப் பொருளுக்கு அடிமையாகி போதைப் பொருளை வாங்கி நுகர முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து தான் இந்த களவு, கொலை, வாழ்வெட்டு சம்பவங்கள் போன்ற செயற்பாடுகளில் வந்துலாம் ஈடுபடுறது வந்து எங்களுடைய தமிழர் பகுதியில் வந்து இப்போ மிக அதிகமாக இருக்குது. எங்களுடைய கலாச்சாரம் இல்லாமல் போகிறதுக்கு காரணமே இந்த போதைப் பொருட்கள் தான். உண்மைக்குமே போதைப் பொருள் என்ற ஒரு விஷயத்தால் தான் இந்த எங்களுடைய கலாச்சாரம் இல்லாமல் போகுது. ஸோ இந்த போதை பழக்கத்திலேருந்து நாங்கள் எல்லாருமே வெளியே வரணும். இந்த அங்கே நடந்த அந்த யாழ்ப்பாணத்தில் நடந்த அந்த விஷயம் வந்து அந்த சகோதரர் போதைப் பொருட்களை வந்து சகோதரிக்கு வழங்கி தான் இப்படியான செயற்பாட்டில் ஈடுபடுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் இந்த போதைப் பொருட்களை வாங்குவதற்காகத்தான் இந்த கலவை செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளது. திட்டமிட்டு எங்களுடைய கலாச்சாரத்தை அழிப்பதற்காகத்தான் இந்த போதைப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது வந்து எங்களுடைய இளைஞர்களோ யாருமே அதை என்ன சொல்கிறது, அதை புரிஞ்சு கொள்ளாமல் வந்து திரும்ப திரும்ப அந்த போதைப் பொருள் பழக்கத்துக்காக வந்து எங்களுடைய கலாச்சாரத்தை சீரழிச்சுட்டு போகிற விஷயம் வந்து மிகுந்த மனவருத்தத்தை ஏற்படுத்துது. ஸோ எல்லாம் இந்த வீடியோ பார்க்குற ஒரு இளைஞனாவது வந்து இப்படியான செயற்பாடுகள்லேருந்து வெளியே வரணும், அதான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் இந்த போதைப் பொருட்கள் பழக்கங்கள்லேருந்து வெளியே வந்து மீண்டும் எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தை வந்து முன்னுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, வேறு நபர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனல் என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அந்த வீடியோக்களும் இதில் வரும். இப்படியான கருத்துள்ள தகவலும் உங்களை நோக்கி வரும். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.